அடுத்த காஞ்சி வந்து இந்த ஓ இருக்கு இல்லையா, இந்த நிறைய அப்படின்னு குறிக்கிறதுக்கு ஆப்போசிட் காஞ்சி. இது எப்படி போடணும் அப்படின்னு சொன்னால், ஒரு இங்கிலீஷ் லெட்டர் ஜே போட்டு இப்படி இது ரெண்டத்தையும் இப்படி போட்டோம்னா இது சின்ன அப்படின்னு அர்த்தம், சைஸில் சின்னன்னு அர்த்தம். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, கீழே இப்படி ஒரு கமா மாதிரி ஒரு கோடு போடணும், அவ்வளோதான். இதுதான் வந்து அதுக்கு வித்தியாசம். இது வந்து எப்படி போடணும்னு திருப்பி சொல்கிறேன். இப்படி ஒரு இங்கிலீஷ் லெட்டர் ஜே மாதிரி போட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு கோடு ரெக்க மாதிரி போட்டு இப்படி கீழே ஒரே ஒரு கர்வ் மட்டும் இப்படி போடணும். அப்படி போட்டால் கொஞ்சோன்னு அர்த்தம். இது இப்படி ஜஸ்ட் இப்படி போட்டோம்னா அளவில் சிறியன்னு அர்த்தம், ஸ்மால். இது வந்து அதாவது சைஸில், இது வந்து குவான்டிட்டியில் கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம், கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். இதோடைய ஒன்யோமி ஷோ, குன்யோமி வந்து சுக்கு, SUKU, சுக்கு அல்லது இன்னொன்று சுக்கோ, ரெண்டு அர்த்தத்தில் வரும். இப்போ இதுக்கு வேர்ட்ஸ் எழுதுவோம். வேர்ட்ஸ்னு எடுத்துக்கும்போது வந்து இந்த காஞ்சியே போட்டு இதோட நாய் அப்படின்னு எழுதணும்னா சுக்கு நாய் அப்படின்னு எடுத்துக்கணும். நாய் போடும்போது இதை சுக்கு அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், SUKU, சுக்கு நாய். இந்த நாய் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இது இல்லை அப்படிங்கிற வேர்டு அப்படின்னு நெகட்டிவ் வேர்டுன்னு எடுத்துக்கூடாது. இதோட வேர்டே, இந்த வேர்டோடைய இதுவே, இந்த வேர்டே நாய் அப்படின்றது தான். சுக்கு நாய் அப்படின்னு சொன்னால் ஃபியூ லிட்டில்னு அர்த்தம். இதே ஃபியூ லிட்டில் அப்படிங்கிறத, கொஞ்சம் அப்படிங்கிறத இன்னொரு வகையில் எழுதலாம். எப்படின்னா, இந்த காஞ்சியை போட்டுக்கிட்டு இதோட ஷீயை போட்டுக்கணும், ஷீ இப்படி போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா சு கோ ஷீ. இந்த நாய் வந்துருச்சுன்னா இது சுக்கு நாய், ஷீ வந்துருச்சுன்னா சுக்கோஷி, சுகோஷி. சுகோஷின்னாலும் கொஞ்சம் தான் அர்த்தம், ஃபியூ லிட்டில்னு தான் அர்த்தம், கொஞ்சம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்புறம் அந்த ஒன்யோமியை யூஸ் பண்ணுவோம். இதை போட்டு ஷோ அப்படின்னு இதை போட்டு இந்த இயருக்கு போட்டோம் இல்லையா, இது வந்து இயர், நென் அப்படின்னு சொல்லுவோம். வருஷத்தை குறிக்கிற காஞ்சி முன்னாடியே பார்த்துட்டோம். இது வந்து ஷோ நென், ஷோ நென், ஷோனென். ஷோனென் அப்படின்னு சொன்னால் பையன் அர்த்தம், பாய். சிறிய பையனை மட்டும் குறிக்கிறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஷோனென் அப்படின்னு சொன்னால் பையன் அப்படிங்கிறதுக்கு, ஒரு பாய் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நேம் இது. அதை ஒத்தொக்கொனோக்கோ அப்படின்னு சொன்னோம்னாலும் பையன் அர்த்தம், சின்ன பையன் அப்படின்னு அர்த்தம். ஒத்தொக்கொனோக்கோ அப்படின்னு சொல்லும்போது, ஒத்தொக்கொனோ ஹித்தோனா ஆண், பெரிய ஆணை குறிக்கும். ஒத்தொக்கொனோக்கோ அப்படிங்கும்போது பையன், சிறு குழந்தை, ஆண் குழந்தையை குறிக்கும். இங்கே வந்து நம்ம பையன் அப்படின்னு தனியாக சின்ன பையன் சொல்லும்போது ஷோனென் அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கோ, சுக்கு, அப்புறம் ஷோ, இந்த மாதிரி 3 ப்ரொனன்சியேஷனையும் யூஸ் பண்ணி எழுதிட்டோம். இது 3மே N5 காஞ்சிக்கு வர வேர்ட்ஸ் தான், N5ல் வர வேர்ட்ஸ் தான். அடுத்தது 80th காஞ்சி போகிறோம். இது எப்படின்னா, இப்படி போட்டு நடுவுலையும் ஒரு கோடு போட்டு கீழே அந்த ப்ளஸ்ஸை போடணும், இந்த மேலே இங்கே ஒட்டி இருக்கணும். இது எப்படி போடணும் அப்படின்னா திருப்பி சொல்கிறேன். இப்போ மேலே ஒரு பாக்ஸு முடித்து நடுவில் ஒரு கோடு போட்டுடணும், கீழே இப்படி போடணும். இதுக்கு பேர் ஒன்யோமி சோ, குன்யோமி ஹயா. இதோடைய அர்த்தம் ஏர்லி, ஏர்லினா சீக்கிரம், ஏர்லி மார்னிங் அப்புறம்லாம் சொல்கிறோம்ல, ஏர்லி. இப்போ இதுக்கான வேர்ட்ஸ் எழுதுவோம். இந்த காஞ்சி எப்படி போட்டு இதோட ஒரு இ அப்படின்னு சேர்த்தோம்னா இதை வந்து ஹயாய், ஹ யா இ, ஹயாய். இ அட்ஜெக்டிவ் இது. ஹயாய் அப்படின்னு சொன்னால் ஏர்லின்னு அர்த்தம், ரொம்ப சீக்கிரமாக அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த காஞ்சியை போட்டு இது கூட மார்னிங் அப்படின்னு குறிக்கிற இந்த காஞ்சி, இது வந்து மார்னிங்னு குறிக்கும். இந்த காஞ்சியை போட்டோம் அப்படின்னு சொன்னால் இது சோ அப்படின்னா ஏர்லி மார்னிங் அப்படின்னு அர்த்தம். ஏர்லி மார்னிங், இது ஏர்லி, இது மார்னிங், ஏர்லி மார்னிங் அப்படின்னு அர்த்தம். ரெண்டத்தோட ஒன்யோமியை யூஸ் பண்ணணும். இது சோ அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இது 2 வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணி 2 ப்ரொனன்சியேஷனையும் யூஸ் பண்ணி எழுதியாச்சு. இந்த ஹயாயிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இன்னொரு ஹயாய் இருக்குது, இது ஏர்லியாக, இன்னொரு ஹயாய் வந்து ஃபாஸ்ட் அப்படின்னு வரும். அதுக்கான காஞ்சி வேறு. இந்த காஞ்சியை பார்க்கும்போது
ஏர்லி அப்படின்னு எடுத்துக்கணும்.